ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமணியே நம. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுருவே நம. கடந்த 2 நாட்களாக ஸ்ரீ சுவாமி கூரத்தாழ்வான் அருளிச் செய்த சுந்தரபாகஸ்தவத்தை அனுபவித்து வருகின்றோம். நேற்று 9 ஸ்லோகம் வரை அனுபவித்தோம். இன்று 10வது ஸ்லோகத்திலிருந்து ஒரு சில ஸ்லோகங்களை இன்று அனுபவிக்கலாம். 9வது ஸ்லோகம் நீர் சொன்ன 9வது ஸ்லோகத்தில் மயில்கள், திருமாலின் ஜோலையில் உள்ள மயில்கள் சர்பத்துடன் எவ்வாறு நட்பு பாராட்டுகின்றன என்றால், நட்பு பாராட்டுகின்றன, விரோதம் இல்லை என்று ஆழ்வான் அருளி செய்கின்றார். இந்த ஆழ்வானின் அருளி செயல் எப்படி என்றால், ஏன் மயில்களும் சர்ப்பமும் தான் இன்று ஒன்றோடு பகையாயிற்று, அது எவ்வாறு நட்பாக இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு அனந்த ஆழ்வான் பதிலளிக்கின்றார். சர்ப்பங்களானவை திருவனந்தாழ்வானின் வம்சத்தில் வந்ததனால் திருவனந்தாழ்வான் எம்பெருமானுக்கு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று பல வகைகளில் தொண்டு செய்வதால், ஊழியம் செய்வதால், சேவை செய்வதால் இது அந்த வழியில் சர்ப்பங்களை நாம் ஹிம்சிக்கக்கூடாது என்று தீர்மானித்த அங்குள்ள சர்ப்பங்கள் அங்கு திருமாலின் சொல்லும் சர்ப்பங்களுடனும் நட்பாக இருக்கின்றதாக கூரத்தாழ்வான் சுவாமி அருளி செய்தார். இன்று 10வது ஸ்லோகத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். விஷகிரிரஸ்யமஸ்யுதஸ்ய யஸ்மின் ஸ்வமதம் அலங்கயிதும் பரஸ்பரேபிய கஹபதி சரணோ கஹா சபந்தே புஜகபதே புஜகாஷ சர்வ ஏவகா அப்படின்ட்டு 10வது ஸ்லோகத்தை சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இது பறவைகள் தாங்கள் பெண்பறவையோடு பிரணயகலம் நேர்ந்தால் யார் சொல்லுமாம், அம்மா நீ போகாத, இன்னும் யார் மேலே இது பண்ணுவேன்னாக்க, அது எல்லா ஜந்துக்களுக்கும் எல்லா மிருகங்களுக்கும் ஆண் பெண் என்ற ஊடல் உண்டு, ஊடல் கண்டிப்பாக உண்டு. அந்த சமயங்களில் பிரணயகலத்தில் ஆண் பறவையானது பெண் பறவையோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பெண் பறவையானது ஆண் பறவைகளை நீங்கி செல்ல முயற்சிக்கும் பொழுது அது என்ன செய்கிறது என்றால், நான் பெரிய திருவடி மேல் ஆணையிடுகிறேன் அப்படிங்கிறது தான். பறவைகள் ஏன் பெரிய திருவடினாக்க, பறவைகளுக்கு அரசன் கருடன். ஆகையால் நான் பெரிய திருவடிகளில் ஆணையிடுகிறேன் என்று சொல்லி ஆணையிடுகிறது தான். அப்போ அதை கேட்ட பெண்பறவையானது, அடாடா நான் பெரிய ஒரு கருடனாச்சே, பெரிய திருவடி, நம்ம வம்ச குலபதியாச்சு அவர், நம்ம போகக்கூடாது அப்படின்ட்டு தயங்கி நிற்குமா. அதேபோல் சர்ப்பங்களுக்குள் பிரணயகலகம் நேர்ந்தால், அதுபோல் சர்ப்பங்கள் ஒன்றுக்கு ஒன்று கலகம் நேர்ந்தாக்க யார் மேல் ஆணையிடும், நான் திருவனந்தாழ்வான் மேல் ஆணையிடுகிறேன், பெண் சர்ப்பமே, பெண்ணே, என் மனைவியே, அழகியே, நீ என்னை விட்டு நீங்கக்கூடாது, நீங்கே தான் இருக்க வேண்டும் என்று சர்ப்பங்கள் திருவனந்தாழ்வான் மேல் ஆணையிட்டு கூறுகின்றதாம். இந்த மலையானது அடியார்களை ஒரு காலம் நழுவ விடாதவரான அழகருடையதாம். இதனால் இந்த மலையின் அழகு எப்படி 10வது ஸ்லோகத்திலிருந்து பறவைகள் உடலில் பிரணயகலகத்தில் திருடன் மேலும், சர்ப்பங்கள் தங்களுடைய பேடையோடு பிரணயகலகம் ஏற்படும் பொழுது தன்னுடைய தன்னோட ஜோடியோடு பெண்ணோடு ஏற்படும் பொழுது அது திருவனந்தாழ்வான் மேல் ஆணையிடுவதுமாக இருக்கின்றன திருமாலின் ஜோலை. அடுத்த 11வது ஸ்லோகத்தில் ஹரிகுலமகிலம் ஹனுமதங்கிரீம் ஸ்வகுல ஜாம்பவாஸ்தைவ பல்லா நிஜகுலப ஜடாயுஷ்ய கிருத்ரா ஸ்வகுலபதேஷ கஜா கஜேந்திர நாமனஹா அப்படிங்கிறார். ஹரிகுலமகிலம் ஹனுமதங்கிரீம் ஸ்வகுல ஜாம்பவாதைஸ்தைவ பல்லா நிஜகுலப ஜடாயுஷ்ய கிருத்ரா சவகுலபதேஷ கஜா
கஜேந்திர நாம்னஹ அப்படின்ட்டு இதில் சொல்கிறார். இந்த 11ஆம் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருனாக்க, இந்த மலையில் வானரங்கள் எல்லாம் ஆணையிட வேண்டிய சமயத்தில் யாரின் மேல் ஆணையிடுகின்றது? இந்த வானரங்கள், கரடிகள், கழுகுகள், யானைகள், இதுவெல்லாம் ஒவ்வொன்றும் தன் பெண்ணினத்தோடு, தன் மனைவியோடு, தன் ஜோடியோடு ஊடல் ஏற்படும் பொழுது, பிரணயகலகம் ஏற்படும் பொழுது அவைகள் ஒவ்வொன்றின் மேல் இது மேல் ஆணையிடுறது, குரங்கு இது மேல் ஆணையிடுறது, வானரம் கரடி இது மேல் ஆணையிடுறதுன்ட்டு ஆழ்வான் அருளி செய்கின்றார். அதாவது ஹரிகுல மகிழம் கிருதமதங்கிரீம் சகுலப ஜாம்பவாதைஸ்வ. அதாவது இந்த மலையில் வானரங்கள் எல்லாம் தன் பெண் யானை பெண் வானரங்களானது தன்னை விட்டு நீங்காதிருப்பதற்காக பிரணயகத்தின் பொழுது அவைகள் திருவடியின் மேல், சிறிய திருவடியின் மேல், சிறிய திருவடியின் ஸ்ரீபாதத்தின் மேல் ஆணையிடுகிறது. பெண்ணே, நான் சிறிய திருவடி அனுமன் மேல் ஆணையிடுகின்றேன், நீ என்னை விட்டு நீங்கக்கூடாது என்று இந்த வானரங்கள் கூறுகிறதாம். அதே போல் கரடிகள் என்ன செய்கிறது? தன்னோட பெண்கரடியை பார்த்து, மனைவியை பார்த்து, அம்மா நீ கூட செஞ்செல்லாம் நல்ல விஷயந்தான், இல்லைங்க நான் தப்பாக செஞ்சுவிட்டேன், ஆனால் நீ என்னை விட்டு நீங்கக்கூடாது, ஒரு அடி நீ எடுத்து வைத்தாயே, ஆனால் என்னை விட்டு நீங்க யோசிச்சு, நான் நம் குல அதிபதி ஜாம்பவான் மேல் ஆணையிடுகிறேன் என்று ஜாம்பவான் மேல் ஆணையிடுகிறதாம். அதே போல் கழுகுகள் இருக்குது. அதாவது பறவைகளும் பறவையினத்தில் கழுகு சேர்ந்தாலும் பறவைகளுக்கு தலைவனானவன் பெரிய திருவடி கருடன். கழுகுகளுக்கு யார் தலைவன்? கழுகும் ஒரு பறவை தானே. அப்படிங்கும் பொழுது அதுவும் கருடன் மேல் ஆணையிட வேண்டியது தானே என்ற கேள்விக்கு கரடிகளெல்லாம் தன் மனைவியோடும் பெடையோடும் பிரணயகலகத்தில் ஆணையிடும் பொழுது கரடிகள் ஜாம்பவான் என்று ஆணையிட்டது. கரடிகளுக்கு தலைவன் ஜாம்பவான். அதே போல் கழுகுகள் யார் மேலே ஆணையிட்டது? கழுகுகளெல்லாம் தங்கள் குலத்தரசனான ஜட்டாயுவின் மேல் ஆணையிட்டதாம். கருடன் மேல் ஆணையிடல் ஜட்டாயு. கழுகுகளுக்கு தலைவன் ஜட்டாயு. கழுகுகளுக்கெல்லாம் தங்கள் பெண்கழுகே என்னை விட்டு நீ போகாதே, நான் எது செய்தாலும் என்னை பொறுத்து கொள்ள வேண்டும். இது சும்மா விளையாட்டுக்கு சொன்னது தான். அதனால் இதையும் மீறி நீ போக அடி எடுத்து வைக்கக்கூடாது. அவர் போக நினைத்தால் நான் ஜட்டாயுவின் மேல் ஆணையிடுகிறேன்னு அங்கே ஜட்டாயு மேல் ஆணையிடுறேன்னு இந்த கழுகுகள்லாம் சொல்கிறதான். யானைகள்லாம் என்ன சொல்கிறது? யானைகள் தன் படையோடு ஆகும் பொழுது முதல் ஸ்ரீபாதத்தின் மேல் ஆணையிடுகிறேன்றது முதல் 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி 8ஆவது ஸ்லோகத்தில், அம்மா நீ என்னை விட்டு நீங்காதே, நான் ஸ்ரீபாதத்தின் மேல் ஆணை, நீ போகக்கூடாதுங்கிறது தான். இங்கே அதுக்கு ஒரு சிலையான அவளுக்கு ஒரு குலபதி இருப்பாள்னா அது அந்த யானைக்கு ரெண்டுக்கும் முதல்ல சொன்ன யானைக்கு ரெண்டுக்கும் கடுமையான வாக்குவாதம் போல் இருக்குது. அது அதனால் இந்த சாட்சாப்பில் சின்ன யானை பெரிய யானைகள் விட்டால் ஒத்துக்காத போல் இருக்குது. அதனால் அந்த யானைக்குள்ளே உண்டான கடுமையான கோபங்களும் அழகர் ஸ்ரீபாதத்தின் மேல் ஆணையிடுகிறேன் என்று சொல்லி அது ஆணையிட்டது. இங்குள்ள யானை, இந்த ஸ்லோகத்தில் ஆழ்வான் கூறுகின்ற யானையானது தங்கள் பிணையகலகத்தின் பொழுது தன் ஜோடியோடு பிணையகலகத்தின் பொழுது நான் கஜேந்திர ஆழ்வான் மேல் ஆணையிடுகிறேன், நீ என்னை விட்டு நீங்கக்கூடாது அப்படி தன் குலபதே கஜாந்திரானாம் அப்படின்ட்டு ஸ்லோகம். குலபதேஷ கஜேந்திர நாம்னஹ அப்படின்ட்டு சொல்கிற யானைகள்லாம் கஜேந்திரன் மேலே ஆணைட்டு நீ போக்கடா கிஞ்சர் தான். ஒவ்வொன்று எவ்வளோ மிருகங்கள் பார்க்க போனால் பறவைகள் பெரிய திருவடி மேலும்
சர்ப்பங்கள் வந்து திருவனந்தாழ்வான் மேலும் கூட பிரணய காலங்களில் தன் ஜோடியோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது, அதேபோல் வானரங்கள் ஸ்ரீ திருவடிகள் மேலும், கரடிகள் ஜாம்பவான் மேலும், கழுகுகள் தங்கள் குலத்தரசன் ஜடாயுவின் மேலும், யானை வர்க்கங்கள் எல்லாம் தங்கள் குலபதியான கஜேந்திர ஆழ்வான் மேலும் ஆணையிடுகின்றன. அங்கீகரி என்பது ஒரு அர்த்தம் போட்டிருக்கிற அங்கீரிட்டு. அதாவது இந்த இடத்த ஸ்லோகத்தில் வந்து ஹரிகுலமகிலம் அனுமுதா அங்கிரீம் அப்படின்ட்டு. அங்கிரீம் என்பது ஸ்ரீபாதமான அந்தந்த மிருகங்களுடைய குலபதி. இதை ஜாம்பவான் ஜட்டாயு இதை என்ன சொல்லலாம், ஜாம்பவான் அங்கிரி, ஜட்டாயு அங்கிரி, கஜேந்திர ராம் அங்கிரி என்று சொல்லலாம். அந்தந்த குலபதிகள் மேலே ஆணையிட்டு கூறுகின்றாராம். அந்த ஆணையிட்டு பிணைகலத்தை தவிர்க்குமா அந்த ஆண் மிருகங்களானது பெண் மிருகங்களோடு. அடுத்ததாக 12வது ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். வகுளதர சரஸ்வதி விஷக்த ஸ்வரசபாவயுதாசு கிண்ணரீஷு திரவதி திரிஷதபி பிரசக்தகானா விக வனைசல தடீஷு சுந்தரஸ்ய அப்படின்ட்டு இந்த ஸ்லோகமானது 12வது ஸ்லோகத்தில் அடி செய்கின்றார். இதில் என்னன்னாக்க மலை உருகிறது தாமே, எங்கேயா மலை உருகுமா? நம்ம கால் தான் உருகும் மலை மேலே ஏறினாக்க, ஒரே இது பண்ண ரத்தம் கட்டி போயிடும் காலெலாம். அப்பேற்பட்ட சூடுடைய மலையானது உருகினதாமே. எப்படி உருகினது? இந்த ஸ்லோகத்தில் ஆழ்வார் அற்புதமாக அருளி செய்கின்றார். அதாவது ஒரு மலையானது தானே உருகி சிலம்பாராக ஓடுவதை அனுபவிப்போம். கிண்ணற ஸ்ரீகள் அழகரை சேவைக்கு திருமலையில் வந்து சேர்ந்து நம்மாழ்வார் பாடிய கிளறுளிழமை முடிச்சோதியாய் செஞ்சற்கவிகாள் என்கிற திருவாய்மொழிகளை ஸ்வரசுத்தமாக ரசத்வமாகவும் சாபிப்ரேமாகவும் பாடுகிறார்களா. தாளம் லயம் எல்லாம் ஸ்ருதி எல்லாம் சேர்ந்து அமக்களமாக பாடுறாளாம். இந்த பாட்டு எப்படி இருக்குன்னாக்க, மரங்களும் இறங்கும் வகை மணிமண்ணாவோ என்று கூவுமார் அப்படின்ட்டு ஆழ்வார் பாசுரம். மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணாவோ என்று கூவுமார் அப்படின்ட்டு அழி செய்கிறார். அவ்வாறு அப்படி பாடும்பொழுது கல்லும் உருகி நின்றதாம். கல் உருகி எடுத்து அடுத்த என்ன செய்யணும்? கல் உருகினா ஓடணுமே, ஓடினா தானே நல்லது. அது உருகின கல்லானது ஆராய் பெருகிற்று என்கிறார். அவர்கள் பாட்டை கேட்டு கல்லும் கரைந்து நின்று ஆறாக ஓடியதாம். அதுவே சிலம்பார் என்று பெயர்பட்டதாக பூரித்து கொள்வது. இந்த எப்படி பார்த்தீங்களா, கிண்ணர்கள் பாட்டை கேட்டு சுரசுத்தமான லயமான பாடல்களை கேட்டு மலையும் முருகி சிலம்பாராக ஓடியது என்று ஆழ்வான் அடி செய்கின்றார். அடுத்த 13வது ஸ்லோகத்தில் பிரங்கே காயதி ஹம்ச தால நிபிருதம் தத் புஷ்ணதி கோகிலால் அபியுத்த காயத் யத வல்லிதல்லஜ முகாம் தாஸ்திரம் மது சேந்ததே நிஸ்பந்த ஸ்திமினா குரங்கததய சிதம் சிலா சைகதம் அப்படின்னு இந்த சிலா சைகதம் சாயாக்ஷ்ணேகில எத்திர சுந்தரபுஜஸ் தஸ்மின் வனஷ் மாதரே என்று இந்த ஸ்லோகத்தை அருள் செய்கின்றார். அந்த மலையில் மாலை பொழுது எப்படி இருக்கிறதா, அதாவது மாலை பொழுதை பற்றி வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அங்கே அதாவது மாலை பொழுது எப்படி இருக்கிறதா, எப்படி மாலை பொழுது சாதாரணமாக இருக்கும், சோலைகளில் இருந்தால் இருட்டாக இருக்கும், இல்லை நல்ல நடு ரோட்டில் நடுவில் நின்று இருந்தாக்க மாலை பொழுது மஞ்சள் வெயிலோடு அப்படி இப்படி போயின்னு இருக்கும். அதே சமுத்திரக்கரையில் நின்று இருந்தாக்க சமுத்திரத்தில் மாலை பொழுது சூரியன் மேற்கு திசையில் மறைந்து கன்னியாகுமரியில் வந்து
கிழக்கு பக்கம் காலம்பரை பார்த்தா கிழக்கு பக்கம் சூரியன் உதிக்கும். வங்கக்கடலில் பார்த்தா மேற்கு கடலில் வந்து சூரியன் மறையும். அங்கே போய் நின்றுண்டாக்க வங்கக்கடலும் வங்காள விரிகுடாவும் அரபிக்கடலும் இந்து மகாசமுத்திரமும் எல்லாம் ஒன்றாக எது தண்ணி எது வங்கக்கடல் பிரிக்க முடியாதபடிக்கு இருக்கும். அப்போ கடற்கரையில் அப்படி மறையும் சூரியனானவன். இந்த மலையில் மாலைப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதை கூறுகின்றார் ஆழ்வான். ஹம்சபக்ஷியின் கதியானது தாளமாகவும் குரல்கள் கதியான ஹம்சபக்ஷியின் கதியானது தாளமாகவும் வண்டினங்களின் ரீங்காரம் சங்கீதமாகவும் இருக்கிறதாம். ஹம்சகதியைப் போலவே ஹம்சத்வனி ஸ்வனத்தையும் தாளமாக கொள்ளலாம் என்கின்றார். ஹம்ச தாளத்திற்கு ஏற்ப பொருத்தமாக வண்டுகள் ரீங்காரமாக பாடும்போல் இருக்கின்ற ரீங்காரத்தை முரல்கள் வண்டின முரலும் சோலை மயிலினமாலும் சோலைன்னு தொடர்புடையாக சொல்கிறது போல வண்டினம் முரல்னாக்க ரீங்காரம் சொர்ணத்வனி தாளமாக கொள்ளலாம். ஹம்சதாளத்திற்கு ஏற்ப பொருத்தமாக வண்டுகள் ரீங்காரத்தை இசைக்கின்றதாம். அந்த வண்டின் ரீங்காரத்தை கேட்டு அதற்கு ஏற்றபடி அங்கே குயில்கள்லாம் இருக்குங்க. சோலைனா குயில்கள்லாம் என்ன குயில்கள் பாடுமே. இந்த குயில் பேடை தானும் தான் குரலை உயர்த்தி அருமையாக இதற்கு ஏற்றாற்போல் சுரதினைகளை வைத்து பாடுமாம். என்ன அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா. ஹம்சம் நடந்து வந்துன்னு இருக்கிறது, நடையே ஒரு தாளமாக இருக்குது. என்ன நடந்து நடையே வந்து பார்க்கலாம் போல நம்ம ரங்கநாதர் ஸ்ரீரங்கநாதர் நடை அழகு இருந்தாக்க அவர் எப்படி நடந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி நடப்பார் அவர் ரங்கநாதர். என்ன அதனால் வந்து அப்போ அந்த அவர் அழகாக அப்படியே ஹம்சன் அழகாக நடந்து வருது. ரங்கநாயகி தாயின்னு வச்சுக்கோங்களேன். பெண்களை ஹம்சம் சொல்ல பெண்களை ரங்கநாயகி தாய் நடந்துக்கு வந்து அருமையாக நடந்து வருமா. அந்த அழகான தாளம் நடைய தாளகதி போன்ற மாதிரி இருக்குமா. அவள் அந்த நடையை பார்த்து வண்டைகள் ரீங்காரம் வர்றது அது ரீங்கார துவனி அதாவது பாடுறதான். இந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி நடைக்கிற மாதிரி பாடின்னு இருக்கான் வண்டுகள். அதே போல் ஹம்சம் சும்மா வரும் குரலை எழுப்பிட்டு வரும் துவனி. அதையும் நடைகோடு சேர்த்து நடைக்கேற்ற தாளமாக கொள்ளலாமா. இந்த ஹம்சத்வனி ஹம்ச நடை வண்டுகளின் ரீங்கான அமக்களமான சங்கீத கச்சேரி போல் இருக்கான். என்ன அப்போ சுப்பலட்சுமி மாதிரி அமக்களமாக சங்கீத கச்சேரி இப்படி பண்ணுவாளை கேட்கலாம் போல் காது நிறைய இருக்கான். அதையும் கேட்டு அதற்கு எதிர்த்தால் போல் குயில்களான இருக்கு இல்லையா. சோலையில் குயில் கூவுமே. மயில் கூவப்படாது, கோரமாக இருக்கும். மயில் ஆடலாம், பார்க்க நன்னா இருக்கும். கூவினா கோரமாக கர்ண கடூரமாக இருக்கும். குயில்கள் சிறிய பறவையானது தானும் தன் குரலை உயர்த்து இதுக்கு சுருது சேர்த்து அருமையாக பாடுகிறது அப்படின்ட்டு ஆழ்வான் அமக்களமாக மாலை பொழுது இவ்வாறு குயில் அன்னம் நடக்கவும் வண்டுகள் ரீங்காரமிடவும் குயில்கள் உயர்த்தி பாடவும் ஹம்சத்வனியும் தான் சேர்ந்து கொண்டு இதற்கேற்றாமல் இருக்கிறது என்று மாலை பொழுதை பற்றி ஆழ்வான் அமக்களமாக அனுபவித்தார். அதாவது இந்த பண்ணும்பொழுது பாக்கியில் என்ன இருக்குது அப்படின்னாக்க கூறுகின்றதாம். இதில் வந்து இதெல்லாம் செவிக்கினியாக இருக்கும். ரொம்ப இந்த பாடும் பாட்டில் கேட்டோம் நம்மளே ஆனந்த பாஷையை கண்ணில் வரும். நல்லவான சங்கீதத்தை கேட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்காக கண்ணில் தண்ணி வரும். கண்ணி ஆனந்த பாஷையோட வரும். இந்த அருமையான பாடலை கேட்டு ஆனந்த பரியோகமாக கண்ணீரை பெருக்குவாரும் உண்டே. இது ஒரு பாட்டு நன்னா இருந்தால் கேட்குற வாழைக்கு ஆனந்தம் வர. காதில் வந்து பஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. காதில் பஞ்சு வச்சுன்னு ஏண்டா வந்து உட்காந்து தெரியாதனமாக வந்து உட்காந்து நான் சுற்றி முற்றி பார்ப்பேன் எப்படா எழுந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்படி இல்லாதபடிக்கு ஹம்சத்வனியும் ஹம்சத் நடையும் ரீங்காரமும் கொண்டின் ரீங்காரமும் குயில்களின் இசையும் சேர்ந்து அருமையான பாடல்களை கேட்டாக்க கண்ணில் ஆனந்த பாஷையம் வரணுமே.
அதுக்கு அவ்வாறு இங்கும் உண்டாம். அதுபோல் மலையில் இருக்கான் ஒரு ஒருத்தர் இருந்தால் ஆனந்த பாஷை பண்ணுறாளாம். யார் அது? அது எப்படி? அது யார் பண்ணுற ஆனந்த பாஷை? யார் கண்ணிலேருந்து வருது? சிறந்த மலர்களின் கொடிகளில் இருந்து மகரந்தமே அஸ்ருவாக கண்ணீர், ஆனந்த பாஷை கண்ணீர் போல பெருகுகிறதாம். உயர்ந்த சங்கீதத்தை கேட்ட ஸ்தம்பித்து நிற்பவனு இருக்கணும் இல்லையா? அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கணுமே. அதாவது சில பேர் ஆனந்த பாஷை கண்ணில் வரும், சில பேர் தலையாட்ட கூட மறந்துடுவான். அதாவது குலசேகர ஆழ்வார் இதை பாடுத்த தருதுயரம் தடாயல் சொல்ல பாடும் பொழுது சொல்லுவார், மண்டனங்கள் என்ன செய்கிறதுனாக்க சிறுதல்கள் தடவை பரிமாற செங்கண்கோட செய்வாய் கொப்பளிப்ப குருவையார் குருவாய் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின பொழுது பறவையின் கணங்கள் படுந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் தன் கால் பரப்பி விட்டு செவியாட்ட இல்லாவே அப்படின்னு இந்த பாட்டை சொல்லுவார் அவர். அதாவது பறவைகள்லாம் வந்துடுத்து குழல் கண்ணகிருஷ்ணன் ஊத ஆரம்பிச்சுன்னா புல்லாங்குழல் கேட்கறதுக்கு எப்படின்னா சர்ப்பங்கள் வருது முன்னாடி அதில் அனுபவிச்சிருக்கோம் நம்ம. அதை அதிமோஷ சவசத்தில் தன் நாக்கில் வழியை எச்சரிக்கை முழுங்கி விஷத்தை தன்னோட விஷத்தை அமிர்தமாக்கிக்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு இது மாதிரி கண்ணில் மகரந்தங்கள்லாம் பருகிறது கண்ணீர் விளைய மாதிரி இருக்குது அப்படின்னு அஸ்ருவாக இருக்கிறது என்று ஆழ்வான் பாடுகிறார். இதை கேட்டு ஸ்தம்பித்து நல்ல கச்சேரிகளை கேட்டால் ஸ்தம்பித்து அப்படியே ஆடாமசன்னு கேட்டுருப்பாள். ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோன்ட்டு அந்த குரல் கூட எழும்பாதபடி சுவரில் எழுதிய சித்திரம் போல் இருக்குமா சில விஷயங்கள். அது யாருங்கேயும் உண்டு. இந்த மலை எழுமவாறு ஆட சங்கீதம் கேட்டால் ஆடாமல் அசையாமல் இருப்பார்கள் என்று ஆழ்வார் கூறுகிறார். அங்குள்ள மான்கள் கண்ணன் குழல்கொடு ஊதின பொழுது மருண்டு நின்ற மான்கணங்கள் மேய்ப்பதை மறந்து மேய்த்த புல்லும் கடைவாய் வழியாக வழிந்து நழுவி கீழே விழ இரண்டு பாடும் துலங்கா புடை பெயராமல் சுவரில் எழுதிய சித்திரங்கள் போல் நின்றலாம். மான் இங்கே ஓடும் அங்கே ஓடும், புல் இந்த இடத்துல வாயை வைக்கும் அந்த இடத்துல வாயை வைக்கும், கொஞ்சம் கடிக்கும், உள்ளே சாப்பிட கீழே கொஞ்சம் இது பண்ணும். அவ்வாறு இல்லாமல் கண்ணன் குழல் கொடு எழுதின பொழுது மான்கள் சித்திரங்கள் போல் அந்த ஸ்தம்பிச்சு அப்படியே எழுதுதான். அதை பார்த்தா சித்திரமாக மானான்னு தெரியாதான். அதே போல் மான்கள் இந்த ஹம்சபட்சி வண்டின் ரீங்காரம் குயலின் ரீங்காரம் மதுர மலர்களின் ஆனந்த பாஷை அச்சுருவாக மகரந்தத்தை வெளியிடுவது பார்த்து திருமாலிருஞ்சோலையில் உள்ள மான்களும் ஸ்தம்பித்து அப்படியே உள்ளதாம். நிஷ்பந்தத்துவமாவது கர சரணாதிகளை அதாவது கால் கைகளை அசைக்காதபடிக்கு கரத்தை மான்களை எதுக்கால் அப்படிங்க உடனே முன்னாடி 4 கால் 2 காலை பாவிச்சிக்க வேண்டியது தான். 2 கால் 4 காலை கால் கை கர சரணாதிகளை அசைக்காமல் இருத்தலாம். அதாவது ஸ்திமித்துவம் என்ற ஒரு வார்த்தை வரல. ஸ்திமித்துவமாவது என்னன்னாக்க ஸ்திமித்துவம்னு சுரோசரை அடியிட்டு காமிக்கிறது. ஸ்திமித்துவமாவது என்னென்னா கண்ணிமைக்காமை அப்படியே முழிச்சு மொழியாக பார்க்கறது, கால் ஆடாமல் வாழை ஆட்டாமல் தலை அசைக்காமல் கண்ணிமைக்காமல் சித்திரம் போல மான்கள் நிற்கிறது என்று கூறுகிறார். அதாவது சீலா லைக்கதம் சீதம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் வரும். சீலா லைக்கதம் சீலம் அப்படின்ட்டு அப்போ வரைச்சி, அதாவது சீதம் சீதம் சீலா சைக்கதம் அப்படின்னு சொல்லுவார். அகலிட்டு அந்த ஸ்லோகத்தில் கற்களும் மணல்களும் என்ன செஞ்சுருக்குன்னாக்க நீரை பெருக்கி குளிர்ச்சி பெற்றனவாக இருக்கின்ற. மலையில் கற்கள் எப்படி இருக்கும்? பிரமாதமாக இருக்கும், ஜில்லுன்னு அந்த இது போட்ட மாதிரியாக இருக்கும். கால் பொழந்து சூடு பொறிச்சு தள்ளிடும் காலை. மணல்கள் சுத்தமாக கேட்கவே வேண்டாம். 12-1 மணிக்கு கடலில் சமுத்திரம் கடலில் நடந்தோம்னாக்க சமுத்திரமெல்லாம் நடந்தாலோ
இல்லை ஆற்றுப்படுகை, சமுத்திரத்தை கொஞ்சம் ஒத்துக்கலாம், பக்கத்தில் காற்றாது வீசின்னு இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கூறானாலும் ஆகலாம். ஆனால் கொள்ளிடங்காவிரி, கொள்ளிடத்தில் திருவரங்கத்தில் கொள்ளிடத்தில் நாம் மத்தியானம் 12 மணிக்கு வெயில் காலத்தில் நடக்கும், சித்திரை மாதத்தில் நடக்கும் பொழுது கால்படும் பாடு நடந்தவருக்கு மட்டுமே அனுபவிக்க முடியும். அப்போ குதித்து தள்ளிடும் மணல்கள்லாம், ஆற்று மணல்கள்லாம். அதே இங்கே எப்படி இருக்குது, திருமாலிருஞ்சோலை எப்படி இருக்குது மணல்கள், கற்கள்லாம் மலையில் உள்ள கற்களும் மணல்களும் இந்த கானத்தின் இந்த ரீங்கார ஹம்சம், வண்டு, குயில்கள் இந்த பாடுகளை ரீங்காரத்தை கேட்டு என்ன செய்கிறது, ஆஹா ஆஹா பேஷ் பேஷ் அப்படின்ட்டு தன்னோட தனித்த சூட்டை குறைச்சிண்டு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். தானே தண்ணீரை பெருக்கிக்கிறது, தண்ணீர் உள்ளுக்குள்ளேயே கல்லுக்குள்ளேன்னு சொல்கிற மாதிரி இருக்க தண்ணீர் நீரை பெருக்கி குளிர்ச்சி பெற்றனவாக இருக்கின்றதாம். இவ்வாறு மாலை பொழுது திருமாலிருஞ்சோலை இருக்கிறது என்று சொல்ல இன்னும் அமக்களமாக சொல்ல மாதிரி ஆழ்வான். இது மாதிரி ஆழ்வான் இந்த திருவதை ஒவ்வொரு பாசுரங்களையும் நம்ம கவனிக்க ரொம்ப மூடுறதுக்கு வைக்கிறதுக்கு மனசே வராது, அப்பேற்பட்டது. அதனால் மாலை பொழுதை இன்று திருமாலிருஞ்சோலையில் அனுபவித்தோம். நாளை 15வது ஸ்லோகத்திலிருந்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளை சரணம், குரத்தாழ்வான் திருவடிகளை சரணம். அடியன் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.